நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆபத்தான கிரியாட்டினின் பிரச்சனை, புரோட்டீன் லீக்கேஜ் பிரச்சனைனால இன்னைக்கு நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. மாத்திரை இன்சுலின் அவங்க ஒழுங்காக எடுத்த பிறகு கூட நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. புரோட்டீன் லீக்கேஜ் பிரச்சனை, கிரியாட்டினின் அதிகம் ஆகக்கூடிய பிரச்சனை மட்டும் இல்லை, கிட்னி டயாலிசிஸ் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாத்திரை இன்சுலின் நிறைய பேர் ஒழுங்காக எடுத்த பிறகு கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்துருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, காலில் ஆறாத புண் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக எடுத்த பிறகு கூட என்ன ஆகாது? காலில் ஆறாத புண், கால் பாத எரிச்சல் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. அப்புறம் கால் மரத்து போவது பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் மாத்திரை இன்சுலின் போட்ட பிறகு கூட கால் பாத எரிச்சல், கால் மரத்து போவது மட்டும் இல்லை, நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்ட பிறகு கூட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் பிரச்சனை மட்டும் இல்லை, பக்கவாதம் பிரச்சனை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக எடுத்த பிறகு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க கண் குருடு, கண்ணில் நிறைய பிரச்சனைகள் நிறைய வருது பார்த்துருக்கீங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஆபத்தான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிடுங்க. இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான், கரெக்டான வழி. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. நீங்க பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக கடைபிடிச்சா மட்டும்தான், திரும்ப சொல்றேன், நீங்க பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக கடைபிடிச்சா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு யார் சொன்னா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகலேன்னு வைங்களேன், இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் நிறைய சுகர் பேஷண்ட்ஸுக்கு மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்ட பிறகு கூட நிறைய சுகர் பேஷண்ட் வரது நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், கரெக்ட் ட்ரீட்மெண்ட். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்ட் டயட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை போடக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகேவா?